Friends, welcome to Sai Papi Kitchen. Today என்ன லஞ்ச் மெனுன்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுனா சுட சுட சாதங்க. அப்புறமா கொள்ளு துவையல், இன்னைக்கு கொள்ளு ரசம் வச்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப சளி, உடம்பு சரியில்லை, அதனால ரொம்ப நெஞ்சு சளியா இருக்கு, அவளுக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. அதனால கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் பண்ணியிருக்கேன். கொள்ளு ரசம் கொள்ளு துவையல் அடிக்கடி எடுத்துக்கிட்டா நல்லது. கொள்ளு ரசம் நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சிட்டு வந்துடும். மூட்டு வலி உள்ளவங்களாம் எடுத்துக்கிட்டா நல்லது. கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் ஃபுல் வீடியோ நான் என் சேனலில் போட்டிருக்கேன், ரொம்ப நல்லது. கொள்ளு வேக வச்சு சுண்டல் மாதிரியும் சாப்பிட்லாம், அதில் நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். கொள்ளு துவையலுங்க பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அப்பளம் பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொள்ளு ரசம் இது சுடுசாதத்தில், இல்லைன்னா சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறும் ரசமாக குடிச்சிக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. நிறைய பூண்டு, நிறைய மிளகு சீரகம்லாம் நல்லா தட்டி போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப நல்லது. இது ஃபுல் வீடியோ இதுவும் துவையிலும் என் சேனலில் போட்டிருக்கேன், கொள்ளு துவையிலும். இவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட சிம்பிளான லஞ்ச். நாளைக்கு ஒரு சூப்பரான மெனுவோட உங்களை மீட் பண்ணேன். ஓகே, பாய்.